ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு அவேர்னஸ் வீடியோ அப்படின்னு கூட வச்சுக்கலாங்க. நம்ம நகை வாங்குகிறோம், நிறைய பேர் நகை வாங்குறீங்க. ஸோ தங்க நகை வாங்கும்போது எது ரொம்ப முக்கியமாக பார்த்து வாங்கணும் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியல. ஹெச்ஐயுடி அப்படின்ற ஒரு சிம்பிள் இருக்கும். அது மாதிரி எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா வந்து ஹெச்ஐயுடி சிம்பிள் இல்லாமல் அதை கவனிக்காமல் நகை வாங்கிட்டு அந்த நகையை அடகுக்கு கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ பார்க்கும்போது அவங்க வந்து ரொம்ப மச்சம் கம்மியாக எடுத்திருக்காங்க. ஸோ அது ஏன்னு கேட்கும்போது இந்த ஹெச்ஐடி சிம்பிள் இல்லை, இது வந்து மச்சம் ரொம்ப கம்மியான தரம் கம்மியாக இருக்கக்கூடிய தங்கம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி போய் பார்த்து வாங்காமல் அவங்க கவனிக்காமல் வாங்கிட்டாங்க. கடையில் போய் கேட்கும்போது அதுக்கு வந்து ஜிஎஸ்டி தனியாக போடுவோம் அதுன்னு சொல்லி நிறைய ப்ரொசீஜர் சொல்லியிருக்காங்க. ஸோ ஜிஎஸ்டி போட்டாலும் பரவாயில்ல, தரம் குறைவான நகையை நீங்கள் வாங்கிடாதீங்க. எங்கெங்கே ஹெச்ஐடி இருக்கும் ஒரு நகை அப்படின்னு எடுத்துட்டோன்னா எங்கெங்கெல்லாம் ஹெச்ஐடி சிம்பிள் இருக்கும் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறோம். அங்கங்கே உங்களுக்கு ஆரோ மார்க் கொடுத்துருக்கேன், என்னென்ன நகையில் ஹெச்ஐடி சிம்பிள் எங்கெங்கே இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஆரோ மார்க் அங்கே கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்த்து இது மாதிரி செக் பண்ணி வாங்குங்க. ஸோ இப்போ தோடு அப்படின்னு எடுத்துகிட்டா எங்கே இருக்கும், ஒரு செயின்னு எடுத்துகிட்டா ஹெச்ஓடி சிம்பிள் எங்கே இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்து ஒவ்வொரு இடத்துல நீங்கள் வாங்கணும். ஸோ நம்ம எஸ்ஆர்எம்மில் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியான நகையில் கூட ஹெச்ஓடி சிம்பிள் இல்லாமல் கொடுக்கறதே கிடையாது. இதை நான் நிறைய வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பாருங்கள், இந்த நகை இருக்கு இல்லையா, இந்த நகையில் வந்து இந்த இடத்துல வந்து ஹெச்ஓடி சிம்பிள் பிளாக் கலரில் லைட்டாக இது பண்ணி கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி இன்னொரு நகையில் காமிக்கிறேன், பட் ஆனால் சேம் இதே இடத்துல இல்லாமல் வேறு இடங்களில் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக பார்த்து நீங்கள் வாங்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. இதே மாதிரி தாலி செயின் சின்ன செயினில் ஒரு மாதிரியும் பெரிய செயினில் ஒரு மாதிரியும் அதே மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து அந்த பிளாக் அந்த இது இருக்காது, இது மாதிரி லேசாக பதிச்ச மாதிரி இருக்கும். இந்த இது பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும், அதுலேயே பதிச்ச மாதிரி ஒரு 6 நம்பர் அதில் கொடுத்துருப்பாங்க. அந்த 6 நம்பரை வந்து நீங்கள் ஆப் மூலிமா பிஎஸ் ஹால்மார்க் ஆப்னு சொல்லிட்டு ப்ளே ஸ்டோரில் இருக்கும், அது மூலிமா நீங்கள் போட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த நகையோட ஃபுல் டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரியான ஆப்ஷன்லாம் இப்போ கொண்டு வந்துட்டாங்க. தரம் வந்து குறையாமல் இருக்குது அப்படின்னு எப்படி நம்ம செக் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஹெச்ஐயுடி சிம்பிள் பதிச்சிருக்கான்னு பார்த்து வாங்கிக்கோங்க. ஹெச்ஐடி சிம்பிள் இருக்கணும். ஹெச்ஐயுடி சிம்பிள் இருந்தால் மட்டும்தான் தரமான நகை அப்படின்னு அர்த்தம். நம்ம எஸ்ஆர்எம்ல நீங்கள் நான் வாங்கக்கூடிய எல்லா நகையிலையுமே இந்த சிம்பிள் இருக்கும். இந்த கோல்டை நீங்கள் பரிசோதித்து பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு நல்ல பியூர் கோல்டு 916 கோல்டாக தான் உங்களுக்கு இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் செக் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த மாதிரி பிரேஸ்லெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வடும்பில் இருக்கும், இங்கே பாருங்கள் தெரியுதா, உங்களுக்கு ஆரோ மார்க் அங்கங்கே கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஒரு பிரேஸ்லெட் வாங்குறீங்க, தோடு வாங்குறீங்க, ஒரு நகை வாங்குறீங்க அப்படின்னா எந்தெந்த இடத்துல ஹெச்ஐடி சிம்பிள் இருக்குன்னு பார்த்து வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இல்லைன்னா நீங்கள் அங்கே தாராளமாக கடைக்காரவங்கள்ட்ட கேட்கலாம். ஹெச்ஐடி சிம்பிள் எங்கே இருக்குது அதை காமிங்க அப்படின்னு சொல்லி கேட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நகை வாங்குங்க. ஸோ அது மட்டுமே தரமான நகை. கவர்மெண்ட் வந்து நமக்கு ஹெச்ஐடி சிம்பிள் கொடுக்குது அப்படின்னா தரமான நகையாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த சிம்பிள் பதிச்சு முத்திரை பதிச்சு கொடுப்பாங்க. சரிங்களா? அது இப்போ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்குன்றதுக்காக ஒரு அவேர்னஸ்க்கான வீடியோ. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இந்த கொக்கியில் கூட உங்களுக்கு அந்த ஹெச்ஐடி சிம்பிள் கொடுப்பாங்க. அந்த 6 நம்பரையும் கடை நேமு அதுக்கப்புறம் கூடவே பார்த்தீங்கன்னா ஹெச்ஐயுடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிம்பிள் இதெல்லாமே இந்த மாதிரி பதிச்சு இது மாதிரி வரும். சரிங்களா? இதுதான் வந்து தரமான நகை. இப்போ நம்ம பார்த்துருக்கிறது எல்லாமே எஸ்ஆர்எம் கோல்டன் டைமண்ட்ஸில் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இவங்கக்கிட்ட இருக்க எல்லா நகையிலையுமே நம்ம நிறைய வீடியோஸில் பார்த்துருப்போம். இந்த வீடியோஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் தெரியும், எல்லா நகையிலுமே அந்த சிம்பிளோட தரமான நகையில் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஒன்ஸ் எஸ்ஆர்எம்ஐ விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா காண்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அவங்கள்ட்ட ஏதாவது டீட்டெயில்ஸ் சொன்னாலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இவங்கக்கிட்ட கோல்டு ஸ்கீம் நிறையா கொடுத்துட்ருக்காங்க, சீட் ஸ்கீம்லாம் நிறைய போயிட்டுருக்குங்க. ஸோ அந்த ஸ்கீமையுமே நீங்கள் அவைல் பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான நிறைய ஸ்கீம் இருக்குது. இவங்கக்கிட்ட செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி இல்லாமல் கூட நம்ம நகை எடுக்கிறதுக்கான நிறைய ஆப்ஷன்ஸ் இவங்கள்ட்ட இருக்குது. அதையுமே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சூப்பரான வீடியோ, ஒரு அவேர்னஸ்க்கான வீடியோ இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சோம்னா வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. நிறைய ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய வீடியோ இது. இங்கே பாருங்கள், இந்த ஹெச்ஐடி சிம்பிள் இந்த இடத்துல இருக்கிறதே தெரியல, அந்த அளவுக்கு மைனூட்டாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் செக் பண்ணி தான் வாங்கணும். சரிங்களா? ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து எனக்கு வந்து ஒரு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ்க்காக இந்த வீடியோ வந்து ஒரு அவேர்னஸாக நான் பதிவிடுறேன். நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா ஹெச்ஐடி சிம்பிள் இல்லாமல் அவங்க வாங்கின நகையை அடகு வைக்கிறப்ப இது மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்களோட தரமே வந்து அவங்க வாங்கின தங்கம் வந்து இன்றைக்கி ரேட்டில் தங்கத்தை வாங்குறாங்க. பட் அவங்க வந்து அந்த ரொம்ப தரம் கம்மியான நகை வாங்கினதுனால அவங்க வந்து வெளியே கொடுக்கும்போது ரொம்ப கம்மியாக எடுத்திருக்காங்க. ஸோ அது மாதிரி நீங்களும் ஏமாந்துடக்கூடாதுன்றதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. வாங்க அப்படியே தொடர்ந்து பார்க்கலாம். உங்களுக்கு ஆரோ மார்க் அங்கங்கே நான் கொடுக்குறேன், நீங்கள் அதை நல்லா பார்த்து கவனமாக செக் பண்ணிக்கோங்க. அந்த ஆரோ மார்க்கை பார்த்தீங்கனாலே தெரியும், ஹெச்ஐயுடி சிம்பிள் கூட வந்து கடையோட நம்பர் கூட ஒரு 6 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையுமே இந்த இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நல்ல நல்ல மொத்தமான ஒரு பிரேஸ்லெட். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அது எந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த இதுக்கு டேரெக்டாக பின்னாடி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த எட்ஜில் ஸோ அது மாதிரி தான் இருக்கும். அந்த எட்ஜில் கொடுத்துருக்கும் போது நல்ல கவனமாக நீங்கள் பார்க்கணும். 916ன்னு கொடுத்துருக்காங்களா, கூடவே பார்த்திங்க அப்படின்னா
916ன்னு கொடுத்துட்டு அந்த முத்திரை கொடுத்துருப்பாங்க. 916 கூட BAS முத்திரை கொடுத்துருப்பாங்க. கூடவே பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து கடை நேம் அந்த இது எல்லாமே வந்து பின்னாடி எழுதியிருப்பாங்க. ஸோ அது மாதிரி ஒவ்வொரு நகையிலையும் ஒவ்வொரு இடத்துல டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அது எல்லாமே நீங்கள் நகையை நல்லா ரோல் பண்ணி பார்க்கும்போது செக் பண்ணி பார்க்கும்போது ஏதாவது ஒரு இடங்களில் கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு தெரியலன்னா தாராளமாக நீங்கள் கடைக்காரங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ வாங்க தொடர்ந்து பாருங்கள். ஆரோ மார்க்கை மட்டும் நீங்கள் செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா தெரியும். ஏன்னா ரொம்ப மைனூட்டாக இருக்குன்றனால என்னால் வீடியோ எடுக்க முடியல, ரொம்ப ஜூம் பண்ணி எடுக்க முடியல. ஸோ உங்களுக்கு இதுக்கு பார்வைக்கு படணும் அப்படின்றனால தான் ஆரோ மார்க்கே கொடுத்துருக்கேன். ஸோ ஆரோ மார்க் வர இடங்கள்ல நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு அந்த ஹால்மார்க் முத்திரை உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? நம்ம ஒரே மாதிரி நகையை 2 டைப்பாக நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு இது வந்து சின்ன ஹாரம், இது வந்து லாங் ஹாரம். சரிங்களா? ஒரே மாதிரி நகை தான், பட் கொடுத்துருக்க முத்திரை மட்டும் வேறு இடங்களில் கொடுத்துருக்காங்க. ஸோ சின்ன நகைக்கு அந்த நடுவில் கொடுத்துருந்தாங்களே, இப்போ வந்து பெரிய நகையில் பார்த்திங்கன்னா அந்த சைடில் உள்ள வடும்புக்குள்ளே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி தான் இருக்கும். ஸோ இதெல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் பிடிச்சிருக்கும், பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. வீடியோ பிடிச்ச வீடியோக்களை கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய், தேங்க்யூ.